ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்கள்ல நம்முடைய பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரள மாநிலம் முற்றிலுமாக வறுமையை ஒழித்த நம்பர் 1 மாநிலமாக தேர்வாகி இருக்கிறது. இதற்கான மிக பிரம்மாண்டமான விழா வரக்கூடிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாம் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கடந்துவிட்ட போதிலும் இன்னும் மேலை நாடுகளை ஒப்பிடும் பொழுது நம்முடைய இந்தியா வறுமையின் பிடியில தான் இருக்கிறது. உலகிலேயே வறுமை இல்லாத மகிழ்ச்சியான நாடு பிலிப்பைன்ஸ் நாடு என்கிறார்கள். இந்த நாட்டுல மக்கள் அரசாங்கத்தை நம்புகிறார்கள். நமக்கு எது தேவை என்றாலும் அரசாங்கம் செய்து தரும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அதே போலதான் பிலிப்பைன்ஸ் நாட்டை பொறுத்தவரையில சிறிய அளவில் மின் சப்ளை துண்டித்தால் கூட உடனடியாக அது சரி செய்யப்பட்டு விடுகிறது. நாட்டில் எந்த பணியை செய்வதற்கும் லஞ்சம் கிடையாது. இது மட்டுமல்லாது அங்கு கல்விக்கு யாரும் காசு பணம் வசூலிப்பது கிடையாது. இது தவிர அக்கம் பக்கத்தினர் ஒருவருக்கு ஒருவர் நட்பு ரீதியாக பழகி வருகிறார்கள். இது போன்ற பல அடிப்படை காரணங்களாலதான் உலகிலேயே மகிழ்ச்சியான அதுவும் வறுமை இல்லாத நாடாக பிலிப்பைன்ஸ் நாடு பார்க்கப்படுகிறது. அந்த வகையில இந்தியாவும் வறுமையை ஒழிக்கும் முயற்சியில தற்பொழுது வேகமாக முன்னேறி வருகிறது என்பது ஒரு வகையான மகிழ்ச்சி செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தற்போது ஏழைகளின் எண்ணிக்கை 27%இலிருந்து 5.3% குறைந்திருக்கிறது. இது உலக வங்கி சொல்லும் தகவல். ஏழைகள்ல பரம ஏழை என்று ஒரு வகை இருக்கிறது. ஒரு நாளைக்கு 240 ரூபாய்க்கும் குறைவாக சம்பாதிப்பவன் பரம ஏழை என்கிறது உலக வங்கி. இந்தியாவுல கடந்த 2011 12 நிதியாண்டுல பரம ஏழைகளின் எண்ணிக்கை 34 கோடியே 44 லட்சமாக இருந்திருக்கு. இது கடந்த 2022 23ஆம் தேதி நிதியாண்டுல 7 கோடியே 52 லட்சமாக குறைந்திருக்கு. அதாவது கடந்த 11 ஆண்டுல 26 கோடியே 9 லட்சம் பேர் பரம ஏழைகள் என்ற நிலையிலிருந்து மீண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது இந்தியாவுல ஏழைகளின் விகிதம் 5.3% மேலும் குறைந்திருக்கிறது. இது மோடி அரசால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கின்படி வறுமையை ஒழித்த மாநிலங்கள்ல முதலிடத்தில் கோவா திகழ்ந்தது. கேரள மாநிலம் 2வது இடத்தில் இருந்தது. இமாச்சல பிரதேசம் 3வது இடத்தில் இருந்தது. இதே போல சிக்கிம், பஞ்சாப், ஆந்திரா, ஹரியானா, உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள் வரிசையாக 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது இடங்கள்ல இருந்து வருகிறது. இந்தியாவுல வறுமையை ஒழித்து வேகமாக முன்னேறி வரக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்கிறது. தற்பொழுது இங்கு வறுமை கோட்டிற்கு கீழ் 11.80% பேர் இருக்கிறார்கள். இந்திய மாநிலங்கள்ல வறுமையை ஒழிப்பதுல மிகவும் பின்தங்கிய கடைசி மாநிலமாக சண்டிகார் மாநிலம் இருக்கிறது. இங்கு 21.81% பேர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறார்கள். இந்த நிலையில புதிய கணக்கெடுப்பின்படி ஒட்டுமொத்த இந்தியாவுல வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக கேரளா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு 0.7% கீழ்தான் ஏழைகள் இருக்கிறார்கள். அதாவது 1%க்கும் குறைவாகத்தான் தற்போது ஏழைகள் இருக்கிறார்கள். வறுமையை முற்றிலும் ஒழித்துவிட்ட மகிழ்ச்சியில கேரள மாநில அரசு சார்பில் இதனை மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தலைநகர் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மத்திய மைதானத்துல மிகப்பெரிய அளவுல விழா நடைபெற இருக்கிறது. இந்த விழாவுல முதலமைச்சர் பினராயி விஜயன் அதிகாரப்பூர்வமாக தீவிர வறுமை இல்லாத மாநிலமாக கேரள மாநிலத்தை அறிவிக்க இருக்கிறார். இந்த விழாவுல பிரபல நடிகர்கள் மோகன்லால், மம்முட்டி மற்றும் கமலஹாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேசியிருக்கிறாங்க. இது தொடர்பாக கேரள மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் MP ராஜேஷ் திருவனந்தபுரத்துல செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அவர் பேசும்பொழுது கேரள மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய இந்த விழாவில் எதிர்க்கட்சியினர் உள்பட அனைத்து முக்கிய அரசியல் தலைவர்களும் அழைக்கப்படுவார்கள் என்று தெரிவிச்சிருக்காரு. நிதி ஆயோக்கின் ஆய்வின்படி மொத்த மக்கள் தொகையில 0.7 வறுமை விகிதத்துடன் இந்தியாவின் மிக குறைந்த வறுமை விகிதத்தை கொண்ட மாநிலமாக கேரளா உள்ளது என அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் கூறும் பொழுது இந்த சாதனையை படைத்த நாட்டின் முதல் மாநிலமாக கேரளா இருக்கும் என்று அவர் கூறியிருக்காரு. இதற்கு முன்னதாக வறுமையில வாழக்கூடிய மக்கள் குறித்து கேரள மாநிலம் முழுவதும் பலதரப்பட்ட ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. உணவு, ஆரோக்கியம், வாழ்வாதாரம், தங்குமிடம் போன்ற காரணிகள் அடிப்படையில மாநிலம் முழுவதும் 64,006 குடும்பங்கள் தீவிர வறுமை கோட்டின் கீழ் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கு.
வாக்காளர் பட்டியல்ல பெயர்கள் இல்லாத, ரேஷன் அட்டை இல்லாத, ஆதார் அட்டை இல்லாதவர்கள் கூட இந்த பட்டியலில் இருந்தார்கள் என்பது பரபரப்பு செய்தியாகும். இந்த ஆய்வுக்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்தின் உடனடி மற்றும் நீண்டகால தேவைகளுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. முதல் கட்டமாக ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை இல்லாதவர்களுக்கு மொத்தம் 21,263 தனிநபர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. வீடுகள் இல்லாத 3,913 குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கு. நிலம் இல்லாத 1,338 குடும்பங்களுக்கு நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு. 5,651 குடும்பங்களுக்கு வீடுகளை புதுப்பிக்க தலா 2 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்பட்டிருக்கு. கேரள மாநில அரசு சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடுமையான முயற்சியில விரிவான தேடல்கள், தொடர்புகள் நடைபெற்ற பிறகும் கூட நாடோடிகளாக வாழ்ந்த 261 குடும்பங்களை கண்டறிய முடியவில்லை. இவர்கள பெரும்பாலான பேர் மற்ற மாநிலங்களுக்கு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இதன் மூலம்தான் சைபர் 7% வறுமை சூழ்நிலை கூட நிலவுகிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்களும் கேரளாவுக்கு திரும்பி வந்தால் தக்க உதவிகள் செய்யப்படும் என அம்மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க. தற்பொழுது 4,729 குடும்பங்கள் தவிர மீதமுள்ள 59,277 குடும்பங்களும் தீவிர வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் ராஜேஷ் தெரிவிச்சிருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக வங்கி வெளியிட்ட புள்ளி விவரத்துல கடந்த 2011 மற்றும் 12 நிதியாண்டுல இந்தியாவுல ஏழைகளோட எண்ணிக்கை 34,44 லட்சமாக இருந்திருக்கு. இது தற்பொழுது கடந்த 2022 இருந்து 2023 ஆண்டு நிதியாண்டுல 7,52 லட்சமாக குறைந்திருக்கு. அதாவது கடந்த 11 ஆண்டுல 26,9 லட்சம் பேர் ஏழைகள் என்ற நிலையிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். அதாவது 11 ஆண்டுகளுக்கு முன்பு 27,1% இருந்த ஏழைகளோட விகிதம் இப்பொழுது 5,3% குறைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வறுமையை ஒழித்த முதல் மாநிலமாக கேரளா தேர்வாகியிருப்பது அங்க இருக்கக்கூடிய மலையாள மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, டெல்லி ஆகிய பகுதிகளில் வாழக்கூடிய மலையாளிகள் மத்தியிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது கேரள மாநில அரசுக்கு இந்தியா மட்டுமல்லாது உலக அளவிலிருந்தும் ஏராளமான பாராட்டுகள் குவிய தொடங்கியிருக்கின்றன. வரக்கூடிய நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கேரளாவில் நடைபெறும் இந்த விழா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மகிழ்ச்சிகரமான திருநாளாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.